கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் நாள் வியாழக்கிழமை என்று இறைவார்த்தை பகிர்வுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 22 முதல் 25 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகம் எதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை தன் சீடர்களிடம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, இந்த பாடுகளின் மரணம் யாருக்காக என்பதை அழகாக கூறுகிறார். இது நம் அனைவருக்காக. நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்றும் அவர் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று இயேசு விரும்பி தன் பாடுகளின் மரணத்தை அறிக்கையிடுகின்றார். ஆக இந்த பாடுகளின் மரணத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது அதை பின்பற்ற யாரெல்லாம் தகுதி பெறுவார்கள் என்பதை இயேசு அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், என்னை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு எவர் அதை இழந்து விடுவாரோ, என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆக தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றட்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார் என்றால், தன் நலத்தை துறக்க வேண்டும் என்று இயேசு எதை நமக்கு சொல்லுகிறார்? நம்முடைய சுயநலங்கள், நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டு எனக்குள் இருக்கின்ற எல்லா விதமான குணநலன்களையும் நான் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, அதற்கேற்றார் போல அந்த குணநலன்கள் எதுவெல்லாம் ஆன்மீக வாழ்விற்கு தடையாக இருக்கிறதோ அதை துரத்தி எறிந்துவிட்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். துரத்தி எரிகின்ற பொழுது என்று சொல்லுகின்ற பொழுது அதை தன் சிலுவையாக சுமந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல், தன் ஆன்மீகத்திற்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அதை விட்டுவிடவும், பிறருடைய வாழ்விற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் கூட ஒரு சிலுவையாக பிறருக்காக நாம் சுமந்து இயேசுவை பின்பற்றினோம் என்றால், இதுவே இயேசுவுக்கு நாம் அன்பின் சீடர்களாக, மகனாக, மகளாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை இயேசு சொல்லுகிறார். எனவே தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது இந்த உலக காரியங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நாம் இழக்க நேரிடுகிறது. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், யாரெல்லாம் தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மறுவாழ்விலே வாழ்வை பெறமாட்டார்கள். யாரெல்லாம் இந்த மண்ணகம் சார்ந்த அனைத்தையும் இழக்கிறார்களோ, இந்த உடலையும் இழக்கிறார்களோ, அவை அனைத்தும் விண்ணகத்திலே நிலையான நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வருகின்ற பலன் என்ன? இந்த வார்த்தை நம்முடைய அன்னையா திரு அவையில் இருக்கின்ற புனித செவேரியாரை ஆழமாக அழைத்த ஒரு சிந்திக்கக்கூடிய வார்த்தை இது. அவரையே அழைத்து இன்று இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலராக காணக்கூடிய அவர் இந்த வார்த்தையினால் முழுவதுமாக கவரப்பட்டு இயேசுவின் அன்பின் மகனாக புதுமைகளை நிறைவேற்றி இன்று நம் அனைவருடைய இந்திய தேசத்தின் பாதுகாவலராக இருக்கிறார் என்றால், இந்த உலக காரியங்கள் அனைத்தையும் இழந்து விட்டார், அனைத்தையும் துறந்து விட்டார். எனவே இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி இதுதான். நாம் இந்த உலகு சார்ந்த அனைத்தையும் நமதாக்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக அதனால் வருகின்ற பலன் எதுவுமே இல்லை. எனவே இந்த உலகு சார்ந்த அனைத்தையும் இழந்து விட்டு நம் ஆன்மாவிற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் இழந்து இயேசுவின் பின்னே நம் பயணத்தை தொடர்ந்தோம் என்றால், இயேசு என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வு முழுவதுமாக பயனுள்ளதாக இருக்கும். எனவே பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே,
இந்த தவக்காலத்தின் 2வது நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் நேற்றைய தினத்திலே தவம் செய்வது எப்படி, ஜெபம் செய்வது எப்படி, நோன்பு இருப்பது எப்படி என்று பலவிதமான 3 கருத்துக்களை நம் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இந்த 3 வழிமுறைகளும் இந்த உலகத்தை தமதாக்கிக் கொள்வதற்காக அல்ல, மாறாக விண்ணகத்தை தமதாக்கிக் கொள்வதற்காக. எனவே யாரெல்லாம் விண்ணகத்தை தமதாக்கிக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருமே உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு விண்ணக வாழ்விற்குரிய அற்புதமான வாழ்க்கை பயணத்தை தொடருவார்கள். அந்த வாழ்க்கை பயணம் தொடருகிறவர்கள்தான் நான் எப்படி சிலுவை மரணத்தை சந்திக்க போகின்றேனோ, பாடுகளின் மரணத்தை நான் சந்திக்க போகின்றேனோ, அதுபோல நீங்களும் நிச்சயமாக இந்த பாடுகளின் மரணத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீர்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது கவலை கொள்ளாதீர்கள், தயக்கம் கொள்ளாதீர்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஏனென்றால் என் பாடுகளின் பயணம் முழுவதுமாக என் தந்தை என்னோடு இருந்தார். ஏனென்றால் அவர் விரும்பியதை நான் செய்தேன், அவர் எனக்கு பாதுகாவலராக இருந்தார். நான் விரும்புவதை நீங்கள் செய்கின்ற பொழுது எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் உங்களோடு இருந்து நான் வழிநடத்துவேன் என்று இயேசு அழகாக இன்று நம் அனைவருக்கும் படம் பிடித்து காட்டுகிறார். இந்த வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக, இயேசுவின் அன்பின் சீடர்களாக நாம் பயணிக்க வேண்டுமென்றால் உலகத்தை சார்ந்த அனைத்தையும் நிராகரிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை மற்றும் பயன்படுத்தி கொள்ளுவோம். அதுவே நம்முடைய ஆன்மீகத்திற்கு தடையாக இருந்தால் முற்றிலுமாக விலகி நின்று இயேசுவின் அன்பின் சீடர்களாக, சீடத்திகளாக பயணிக்க முயற்சி செய்வோம். இறையாசிர் என்றும்